யோ போயிங்கு என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? வெறும் 8 நாள்ல முடிக்க சொன்ன வேலைய 8 மாசம் இழுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி போயிங் கம்பெனி மேல எல்லாரும் நம்பிக்கையில்லாத தீர்மானம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. போயிங் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவ்வளோ பெரிய அடி வாங்கணுமா? இந்த போயிங்கோட ஸ்டார் லைனர் போயிங்கோட அந்த ரெப்யூட்டேஷனவே மொத்தமா குறைச்சு விட்டுருச்சுங்க. சுனிதா வில்லியம்ஸ் கடைசியா எப்போ வரப்போறாங்க, பூமிக்கு ரிட்டர்ன் எப்போ வரப்போறாங்க அப்படிங்கிற தேதிய நாசா அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் அதாவது 2025 பிப்ரவரி மாதம் தான் ரிட்டர்ன் வரப்போகிறாங்களாம். வெறும் 8 நாள் அப்படி போயிட்டு இப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்கிற அந்த மிஷனை இப்போ 8 மாதம் அங்கேயே இருங்க, திரும்ப நாங்கள் வந்து கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? போயிங்கை நம்பினது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போயிங்கோட இந்த ஸ்டார் லைனர் இந்த விண்கலத்தில் என்னதான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ சிக்கல்கள், நாசா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி எதனால் இப்போ ப்ரைவேட் ஏஜென்சியை நம்புற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். நாசா இந்த பேரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்வெளி ஆய்வு அப்படின்னாவே நாசா தான் எப்பவுமே முன்னணியில் இருக்கக்கூடியது. இது வரைக்கும் நிறைய மனிதர்களை பூமியிலிருந்து விண்வெளி கொண்டு போயிருக்காங்க, அங்கிருந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல நிறுவனம் கூட நிறைய தப்புகள் செஞ்சுருக்கு. இந்த தப்புகளோட விளைவுனால நிறைய பேரோட உயிருமே போயிருக்குது. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சேலஞ்சர் அப்புறம் டிஸ்கவரி அப்படிங்கிற 2 விண்கலங்கள். இந்த 2 விண்கலங்களுமே நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால வெடித்து செதறி போயிடுச்சு. அதில் ஒன்றில் தான் கல்பனா சாவ்லா இருந்தாங்க. அவங்களுடைய சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மறுபடியும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை சுனிதா வில்லியம்ஸுக்குமே வந்திருக்கு. இப்போது நாசாவனால் வரலைங்க, இது வந்து போயிங்னால் வந்திருக்கு. நாசா வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அவங்க தான் இந்த ஸ்பேஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் யூஸ் பண்ணி மக்களை கொண்டு போயிட்டு கொண்டு வர அந்த ப்ரோக்ராமை 2011 இந்த காலகட்டத்திலேயே நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே விண்வெளி ஆய்வு மையம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மக்களை அனுப்புறதுக்கு இவங்க ரஷ்யாவோட உதவியை தான் நாட வேண்டியிருந்துச்சு. ரஷ்யாவோட அந்த விண்கலங்களை பயன்படுத்தி தான் இவங்க வந்து விண்வெளி வீரர்களை இங்கேருந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக ப்ரைவேட் செக்டர்கிட்ட எப்பா யாராவது இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலாகவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தவங்க தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸும் போயிங்கும். ஸ்பேஸ் எக்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் நிறைய வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் இப்போ போயிங்குமே ஜாயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்க 2015 ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் போயிங்கோட ஸ்டார் லைனருமே வருது. இப்போது ப்ரைவேட் செக்டருக்கு விட்டுட்டாங்க. அதாவது ப்ரைவேட் கம்பெனி யாராவது வாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துட்றோம், நீங்கள் ஆஸ்ட்ரோனட்ஸை இங்கேருந்து கொண்டு போயிட்டு விண்வெளி மையத்தில் விட்டுருங்க, திரும்ப கொண்டு வாங்க. இது வந்து ஒரு டவுன் பஸ் மாதிரி, நீங்கள் அப்பப்போ கொண்டு போயிட்டு கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் எப்போயாவது பொருள் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு லாரி மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை விட்டுட்டாங்க. இதில் ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் கேப்சியூல் இதை பயன்படுத்தி ஆல்ரெடி அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2020 நிறைய ஆஸ்ட்ரோனட்ஸை கொண்டு போயிருக்காங்க, நிறைய கார்கோவை கொண்டு போயிருக்காங்க. அது நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. இப்போது நாசாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க முழுக்க ஸ்பேஸ் எக்ஸை மட்டுமே நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏதாவது ஒரு பேக்கப் இருக்கணும்ல. இப்போ திடீர்னு நாளைக்கு இலான் மஸ்க் வந்துட்டு இல்லைப்பா இப்போதைக்கு உங்கள் ஆஸ்ட்ரோனட்ஸ் அனுப்ப முடியாது, நான் வந்து என்னுடைய ஆஸ்ட்ரோனட்ஸை நான் அனுப்பிக்கிறேன், உங்களதை கொஞ்சம் வெயிட்டிங்கில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது நாசாவுக்கு பெரிய அடியாக போயிடும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேக்கப்புக்கு இன்னொரு ப்ரைவேட் கம்பெனி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிங்கை கூப்பிட்ருக்காங்க. போயிங்குமே கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேப்சூலை ரெடி பண்ணி அதில் நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களால அந்த டெஸ்டிங்கில் நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு வழியாக இது எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, இதில் கண்டிப்பாக மனுஷங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை நம்பி தான் சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் பூச் வில்மோர் அப்படிங்கிற 2 ஆஸ்ட்ரோனட்ஸுமே அந்த வண்டியில் ஏறி இங்கேருந்து ஐஎஸ்எஸ்க்கு போயிருக்கிறாங்க. போகிற வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, இந்த போயிங் காரணங்க இன்னும் சரியாகவே இந்த வண்டியை சரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வண்டியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளாம். அதில் மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கேப்சூலில் இருக்கிற த்ரஸ்டர்ஸ்னால தான். அந்த கேப்சூலில் கிட்டத்தட்ட 28 த்ரஸ்டர்ஸ் இருக்குது. எல்லா த்ரஸ்டர்ஸுமே ஒரு சாஃப்ட்வேர்னால் கண்ட்ரோல் பண்ணப்படும். அந்த சாஃப்ட்வேரில் ஒரு சில பிரச்சனை, அதனால் ஒரு சில த்ரஸ்டர்ஸ் அந்த 28ல் ஒரு சில த்ரஸ்டர்ஸ் மட்டும் சரியாக வேலை செய்யலை. அதுலேருந்து வர த்ரஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்குது. இதனால் அவங்களால இங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் போயிட்டு அந்த ஐஎஸ்எஸோடு அவங்களால ஜாயினே பண்ண முடியல.
அந்த டாக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்கிங் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகி போயிடுச்சு. ஒரு வழியா அவங்க டாக்கிங் பண்ணிட்டு 2 ஆஸ்ட்ரோநாட்ஸுமே உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு 8 நாள் தானே இருந்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து எப்படியாவது அந்த த்ரஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா, என்ன பண்ணியுமே அந்த த்ரஸ்டர்ஸ சரி பண்ண முடியல. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, 2வதா அதே ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஹீலியம் நெறைய லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 4 இடங்கள்ல லீக் ஆயிருக்கு. சரி 4 தானே பரவால்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த 4 லீக்ஸ வச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட 70 மணி நேரம் அத ஃப்ளை பண்ணலாம். ஆனா, அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 7 மணி நேரம் தான் ஆகும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிங் சொல்லியிருக்குது. அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே 5வதா இன்னொரு இடத்துலயுமே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே நாசாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னப்பா நீங்க ஒண்ணு சொல்றீங்க, 4 தான்னீங்க, இப்ப 5 ஆயிடுச்சு. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது திடீர்னு 5, 10, 10, 20 ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதனால எங்க ஆஸ்ட்ரோனட்ஸோட உயிருக்கே பெரிய ஆபத்தா போயிடும். அதனால ஒண்ணு பண்ணுங்க. உங்க வண்டிய ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துருங்க. அதுல எங்க ஆளுங்கலாம் வரமாட்டாங்க. ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துருங்க. எங்க ஆளுங்கள கூட்டிட்டு வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா பார்க்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, போயிங் ஸ்டார்லைனர எம்ப்டியாவே வர சொல்லிட்டாங்க. சரி வேற என்னதான் வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்வெளி மையம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விண்வெளி மையத்துல கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல மட்டும் தான் இந்த வண்டிகள போயிட்டு பொருத்த முடியும். அந்த டாக்கிங் பண்ண முடியும். ஆல்ரெடி ரஷ்யனோட ஒரு கேப்சூல் வந்து அங்க டாக் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் கேப்சூல் அதுவுமே அங்க டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, முன்னாடியே கிட்டத்தட்ட 7 பேரு அந்த விண்வெளி மையத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள ரிட்டர்ன் கொண்டு வரதுக்காக அந்த கேப்சூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படும். இப்போ அந்த கேப்சூல்ஸ பயன்படுத்தி சுனிதா வில்லியம்ஸையும், வில்மோரையும் கொண்டு வரலாமா அப்படின்னா, அது முடியாது. ஆல்ரெடி அத வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வேற என்னதான்ப்பா வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா ஸ்பேஸ் எக்ஸோட இந்த டிராகன் கேப்சூல் அதுதான் டவுன் பஸ் ஆச்சே. மறுபடியும் இங்கிருந்து போகும், திரும்ப அங்கிருந்து வரும்ல. அடுத்த முறை இங்கிருந்து போகும்போது, அங்க இருக்கிற ஆட்கள கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸோட அந்த டிராகன் கேப்சூல் இருக்கு பார்த்தீங்களா, அதில கிட்டத்தட்ட 4 பேர் போலாம். இப்போ அடுத்த வருஷம் அது இங்கிருந்து போகும்போது 2 பேர அங்க கழட்டி விட்டுட்டு, வெறும் 2 பேர மட்டும் கூட்டிட்டு போங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, எங்க ஆட்கள் அங்க 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் கூட்டிட்டு 4 பேரா வந்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வழியா இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இப்ப தான் கடைசியா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவுப்படி, இன்னும் ஒரு சில மாதங்கள் சுனிதா வில்லியம்ஸும், வில்மோரும் அங்க தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் தான் அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. இவ்வளோ காலம் நீட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள ரொம்ப சேஃபா அங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். விண்வெளி அப்படிங்கிறது ரொம்ப அன்சர்டனிட்டிஸ் இருக்கிற ஒரு இடம். எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அது எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நாசா ரொம்ப பொறுமையா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நெறைய விபத்துக்கள சந்திச்சுட்டாங்க. அதனால நெறைய உயிரிழப்புகள் கூட நடந்துருச்சு. அந்த மாரி மறுபடியும் நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். பார்க்கலாங்க. இந்த போயிங்கோட வண்டிய சரி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? கடைசி வரைக்கும் நாசா வந்து ஸ்பேஸ் எக்ஸ தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்தரா அப்டேட்ஸ் வந்தா தான் தெரியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.